அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஒரு 5 மாத காலம் கடகராசியில் அமர்ந்து அதிசாரமாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் சிம்மராசிக்கு அதிசாரமாக சென்று மீண்டும் வக்கரகதியில் கடகராசியில் இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்வார். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய 2வது நட்சத்திரம் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் நேசம் பெறுகிறார். அஸ்த நட்சத்திரம் குரு பகவானுடைய கர்ம சாபம் கொண்டது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்திருந்தாலும் சரி, சூரியனையோ சந்திரனையோ குரு பகவான் பார்த்தாலும் சரி, நீங்கள் உங்கள் விரலில் தங்க மோதிரம் அணியக்கூடாது. குரு சாபம் உங்களை கூடுதலாக கஷ்டப்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு வரும்போது தங்கம் நீங்கள் எடுக்கும்போது 5 பவுனு, 10 பவுனு, 20 பவுனு உங்கள் வாழ்க்கையில் தங்க நகை எடுக்கும்போது குடும்பத்தில் துக்கம் ஏற்படும். அதாவது இறப்பு ஏற்படும். அஸ்த நட்சத்திரம் தாய் தந்தையருக்கு 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் தந்தையருக்கு கஷ்ட ஜீவனத்தையும் மாரகத்தையும் உண்டாக்கக்கூடியது. கன்னி ராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார். கண்டகச்சனி காலகட்டம். அதாவது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் நீங்கள் மறைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் பணம் காசு செலவு பண்ணுறது, தவறான வழியில் கெட்ட வழியில் செல்வது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விட வேண்டும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாக்கும். கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா 4, 7ஆம் அதிபதி சுக கலத்திராதிபதி குரு பகவான் வருகிறார். அந்த குரு பகவான் கன்னி ராசிக்கு பாதகாதிபதியாக வருகிறார். இந்த ஓராண்டு காலம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே உச்ச குருவாக, லாப குருவாக கன்னி ராசி அன்பர்களுக்கு செல்வார். 11வது வீட்டிலே குரு பகவான் வருவது கோச்சாரத்தில் உகந்த இடமாகும். இப்போ கன்னி ராசி அன்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல் 5 மாதத்திற்குள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. பூரிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பூரிய சொத்து பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் இந்த ஆண்டு பாகபிரிவினை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு நல்ல லாபகரமாக அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி இருந்துச்சுன்னா கூட தகுந்த மருத்துவம் பார்த்து ஆரோக்கியம் பெறுவீர்கள். தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த
வருமான லாபம் இந்த ஆண்டு கிடைக்கும். அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 2 வருடமாக இல்லாத பொருளாதார உயர்வு இந்த வருஷம் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தை விட்டு வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா முதல் கந்தாயம் சிறப்பாக உள்ளது. அதாவது ஆடி மாதம் வரை முதல் கந்தாயம் சிறப்பாக உள்ளது. ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை நடுகந்தாயம் 0% இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், வீடு கட்டுவது, வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வாங்குவது, தங்க நகை எடுப்பது, இந்த மாதிரி சுபகாரியங்களுக்காக செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரும். பிறகு கடை கந்தாயம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. வருஷத்தில் 2 கந்தாயம் நன்றாக இருந்தாவே தேவைக்கு மீறிய பணம் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். குடும்பமும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் சரி, சொந்த பந்த உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, இந்த ஆண்டு உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. 11வது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு சற்று மன அழுத்தம் கூடுதலாக இருக்கும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அண்ணனோ அக்காவோ மூத்த உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க அதிகாரமாக உங்களிடம் பேசுவார்கள். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம் சற்று கூடுதலாக இருக்கும். கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை 5ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். அதனால் இந்த வருடம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அது வேலை சார்ந்து தொழில் சார்ந்தாக இருக்கலாம், பதவி உயர்வுக்காக இருக்கலாம், திருமணத்திற்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம். எது வேண்டுமானாலும் இந்த வருஷம் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். அதே மாதிரி சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம் சென்று வரதுக்கு வாய்ப்புண்டு. சிலர் வீடு கட்டலாம். 3வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது வீடு கட்டலாம், வீட்டு மனை, விவசாய நிலம் வாங்கலாம். அதற்கெல்லாம் வாய்ப்புண்டு. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டின் மேல் விழுகிறது. குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் கோயிலுக்கு செய்து முடிக்கலாம். கன்னிராசிக்கு 5வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது உங்களுடைய மனக்குழப்பம், மன அழுத்தம் நீங்கும். மனம் புத்துணர்ச்சி ஆகும். கடந்த 2-3 ஆண்டு காலமாக இருந்து வந்த எதிர்கால மன அழுத்தம் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கும். கன்னிராசிக்கு 7வது வீட்டை குருபகவான் 9ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். கலத்தரஸ்தானத்தை குருபகவான் பாரி செய்யும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சம்பந்திகள் ஒற்றுமை நன்றாக இருக்கும். உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தீர்கள் என்றால் சம்பந்தி உறவு இந்த ஆண்டு நன்றாக இருக்கும். கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே 5, 6 குடையவர் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது, குரு பார்வையில் சனி இருக்கும்போது சிலருக்கு பார்த்திங்கன்னா கள்ளக்காதல், மனைவிக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதிர்ஷ்டங்களை நம்பி நீங்கள் பணங்காசு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் நீங்கள் எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும். குரு பார்வையில் சனி இருக்கும்போது குடும்பத்துக்கு, வாழ்க்கை துணைக்கு உண்மையாக ஒழுக்கமாக கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்கள்
இருந்து கொள்ளுங்க. குரு பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவானோ குரு பகவானோ இருந்து தற்போது ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா குரு பகவான் பார்வையில் சந்திரனோ சூரியனோ இருந்தால் ராகு திசை நடக்கும்போது தாய் தந்தையருக்கு மாரகம் ஏற்படுத்தும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.